நம்ம ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல ஆரம்பிக்கிறோம், வீட்டில் ஆரம்பிக்கணுன்றவங்களுக்கு வந்து சிங்கிள் பேஸ் தான் கரண்ட் வீட்டில் இருக்கும். அதனால சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி கொடுத்துருவோம். 36 பீசஸ் நீங்கள் சிங்கிள் ஃபேஸ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இந்த சவுண்டு வரும், இந்த இதெல்லாம் இருக்காது. ஒரு 100 பீசஸ் மிஷின் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 40,000 to 50,000 பீசஸ் எடுக்கலாம். இதில் வந்து ஹியூமனோட இன்ட்ராக்ஷன் வந்து அதிகமாக ரெண்டு எடுக்கிறோம்னா 160 பீசஸ் வரைக்கும் பண்ணலாம். அது வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலுக்கு எங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு அந்த மாதிரி மிஷின் வீட்டில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்மால் கேவிட்டி இப்போ இது வந்து 100 பீசஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 36 பீசஸ் உள்ள ஒரு மிஷின் ரெடி பண்ணி கொடுப்போம். என்னோட பேர் வந்து கார்த்திகேயன். நாங்கள் வந்து ஸ்ரீ செந்தில் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்லேருந்து வரோம். எங்களோட பிராண்ட் நேம் வந்து கோல்டன் பீகாக். நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா சாம்பிராணி மேக்கிங் மிஷின் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலேருந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வரைக்கும் நாங்கள் மிஷின் பண்ணுறோம். இப்போ ஒரு ஸ்மால் ஸ்கேல் வீட்டில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்மால் கேவிட்டி இப்போ இது வந்து 100 பீசஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 36 பீசஸ் உள்ள ஒரு மிஷின் ரெடி பண்ணி கொடுப்போம். இது வந்து என்ன பண்ணால் இது வந்து பவுடர் செமி மாடல் வித் பவுடர் ஃபில்லிங் மிஷின். இதில் வந்து நம்ம பவுடர் மட்டும் இன்செர்ட் பண்ணால் போதும், அதுவே பஞ்சிங் பண்ணி எல்லாம் வந்துடும். நம்ம டோரை திறந்துட்டு மேனுவலாக பீஸ் வச்சாலும் ட்ரே வச்சாலே பீஸ் வந்துடும். இது வந்து செமி மாடல், இதிலே 100 கேவிட்டி இருக்குது. இப்போ நம்ம டாப் எண்ட் எடுக்கிறோம்னா 160 பீசஸ் வரைக்கும் பண்ணலாம். அது வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலுக்கு எங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு அந்த மாதிரி மிஷின் நாங்கள் பண்ணுறோம். 36 பீசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 செகண்டில் உங்களுக்கு ஒரு 36 பீசஸ் வரும். அதே தான் 100 பீசஸுக்குமே 45 செகண்ட்ஸ். அதே 160 பண்ணும்போது ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு 160 பீசஸ் வரும். அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பீசஸ் மிஷின் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 40,000 to 50,000 பீசஸ் எடுக்கலாம். இதில் வந்து ஹியூமனோட இன்ட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்காது. அதாவது நமக்கு ஹியூமன்ஸ், அதாவது வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து அதிகமான வேலை இருக்காது. மிஷினே எல்லா வேலையுமே முடிச்சிடும். நம்ம வந்து ட்ரே எடுத்து வைக்கிறது ஒரு வேலை மட்டும்தான் இருக்கும். மற்றபடி நம்ம மிஷின் வந்து சேஃப்டி வைஸ் பக்காவாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறது PLC பேனல் யூஸ் பண்ணுறோம். அதனால ஒரு எது ஒன்றுனாலும் டக்குன்னு ஸ்டாப் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். டோர் க்ளோஸ் பண்ணாலோ எதுனாலுமே உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும் மிஷின். இப்போ நம்ம ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஆரம்பிக்கிறோம், வீட்டில் ஆரம்பிக்கணுன்றவங்களுக்கு வந்து சிங்கிள் பேஸ் தான் கரண்ட் வீட்டில் இருக்கும். அதனால் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி கொடுத்துருவோம். 36 பீசஸ் நீங்கள் சிங்கிள் ஃபேஸ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இந்த சவுண்டு வரும், இந்த இதெல்லாம் இருக்காது, நாய்ஸஸ்லாம் இருக்காது. மோட்டரோட சவுண்டு மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதிகமான கரண்ட் கன்சப்ஷன் இருக்காது. உங்களுக்கு அதிகமாக ஒரு டே 8 hours ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கு கரண்ட் யூனிட் வந்து கம்மியாக தான் செலவாகும். அது போக நீங்கள் வந்து மிக்சிங் மிஷின் வாங்கணும்னு அவசியம் இருக்காது. வீட்டில் யூஸ் பண்ணுறவங்க கலவை வந்து கையிலேயே போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மிஷின் வந்து. அது போக எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணணும்னா நாங்கள் வந்து மதுரையில் கொட்டப்பாளையம், அதாவது KLN இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் இருக்க என் கம்பெனி, அங்கே வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். எங்களுக்கு வெப்சைட் இருக்குது, ஸ்ரீ செந்தில் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்.com. நீங்கள் டைப் பண்ணாலே நம்ம மிஷின் டீட்டெயில்ஸ் வந்துடும். அது போக நீங்கள் ஃபோன் மூலியமாவோ வாட்ஸ்அப் மூலியமாவோ கால் பண்ணாலும் நாங்கள் உடனே கொட்டேஷன் எல்லாம் பண்ணிடுவோம். அது போக பேங்க் அரேஞ்ச்மெண்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் லோனுக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கப்பு சைஸ், அதாவது ஒரு கஸ்டமர் சாய்ஸ் பொறுத்து தான். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் உள்ள கப்பு. இதே நம்ம கஸ்டமர் வந்து ஸ்மால் சைஸ் கேட்குறாங்கனாலும் நம்ம டை செட் மாற்றி கொடுத்துருவோம். அது போக சிலிண்டர் ஷேப்லையும் பண்ணி கொடுத்துருவோம். கம்ப்யூட்டர் சாம்பிராணி இப்போ நம்ம வந்து ஒரே மிஷினில் வந்து மல்டி இது பண்ண முடியுமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதனால நாங்கள் டை செட் மாத்திர மாதிரியும் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பஞ்சகாவிய விளக்குன்னு கொண்டு வருவாங்க. இது வந்து மேனுவலாக பண்ண தேவையில்ல, மிஷின்லேயே கொண்டு வந்துடுவோம். நாங்கள் இது பண்ணுவோம். அப்புறமேல்ட்டு மெகா சைஸ், அதாவது ஒரு கப்பு நார்மல் பேஸுக்கோட அடுத்த சைஸாகவும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இது எங்களோட இதுக்குரிய மூலப்பொருள் எல்லாமே நாங்களே எங்கிட்ட இருக்குது. நீங்கள் அதுவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மூலப்பொருளுக்கு வந்து எங்கிட்ட ஒரு ஃபேக்ட்ரியை வச்சுருக்கோம். உங்களுக்கு அது வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை எந்த மாதிரி பேஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். நாங்கள் வந்து ஒரு ஃபினிஷ் குட் எப்படி ரா மெட்டீரியல்லேருந்து ஃபினிஷ் குட்டை எப்படி மாற்றணுன்றதை நாங்கள் உங்களுக்கு வந்து டே டு டே தினமுமே வந்து சொல்லி கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் உங்களோட வேலையாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேனுவலில் இருக்குது. மேனுவலில் இருக்கும்போது லிமிட்டை தாண்டி எங்கேயுமே போகாது. இப்போ டை வந்து மேனுவலாக எதுவும் முட்டுறதோ இந்த வேலையுமே இருக்காது. இப்போ நம்ம ஆட்டோ மாத்திரம், ஆட்டோ நான் இப்போ திருகிட்டு டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணால் போதும். டோரை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஏன்னா சேஃப்டி வைஸ் நாங்கள் கொண்டு வந்துருக்கோம். இந்த பவுடர் ஃபில்லிங் வந்து எத்தனை தடவை நம்ம தேய்க்கணுன்றது மட்டுமே நம்ம ப்ரோக்ராமில் செட் பண்ணிக்கலாம். இந்த டயத்தில் இப்போ மிஷின் ரன்னிங் இருக்கப்போ இந்த இடத்துல மட்டும் பவுடர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் நம்மளோட வேலையாக இருக்கும். மற்றபடி பஞ்சிங் எல்லாமே அதுவே பண்ணிடும் ப்ரோக்ராம் வைஸ். நான் அதுக்கு டோர் தான் பஞ்சிங் பண்ணிட்டு வந்து இந்த டை வந்து கீழே நின்றும். எப்போ நம்ம ட்ரே வைக்கிறோமோ அது வரைக்கும் வெயிட்டிங்கில் தான் இருக்கும். ஏன்னா ட்ரே வந்து டைமிங்கில் கொண்டு வர மாட்டோம். இப்போ நம்ம வந்து டோரை திறந்துடுறோம். டோரை திறந்துட்டு ட்ரே இந்த சைடில் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டோரை. இப்போ நான் வந்து டோர் இல்லாதனால உங்களுக்கு சென்சாரில் டச் பண்ணிக்காங்க. எப்போ டோரை உள்ளே தட்டை வைக்கிறோமோ அப்போ தான் உங்களுக்கு பஞ்சிங் பண்ணும். டோரில் இருந்து பீஸ் வந்ததுக்கப்புறம் மேப்பின் வந்து மேலே போய் நின்றுடும். அது வரைக்கும் ஸ்டாப்பில் தான் இருக்கும் சேஃப்டிக்காக. எப்போ அடுத்து டோரை க்ளோஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து 100 பீஸ் உள்ளது.
நீங்கள் எது ஒன்றுனாலும் எமர்ஜென்சி அமுக்கிட்டா ஸ்டாப் ஆயிடும். எமர்ஜென்சி எடுத்து விட்டோன்னே எப்பயும் போல ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். வாட்டர் ப்ரூஃப் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு கிளீனிங் பண்ணுறப்ப எதுனாலும் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது. நம்ம மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 இயர் ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுவோம். இப்போ லாங்காக ஒரு வெளியூரில் இருக்காங்க, திருச்சி இந்த மாதிரி பேஸில் இருக்காங்கன்னா வந்துட்டு போகிற பஸ் சார்ஜ் மட்டும் தான் ஆகும். மற்றபடி ஃப்ரீ சர்வீஸ் தான் எல்லாமே. முன்னாடி டோருக்கு வந்து வெயிட்டிங் தட்டுக்காக நின்றுச்சு. டோரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறோம். தட்டை வந்து இந்த பக்கம் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் தட்டு இல்லாதனால தட்டு மாதிரி வச்சிருக்கேன். சென்சாரில் டச் பண்ண உடனே மட்டும்தான் பீஸ் உள்ள இறங்கும். ஆமாம். இப்போ வந்து நான் கிளீனிங்காக 2 கவுண்ட் வச்சிருக்கேன். 2 ட்ரே முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து நின்றுடும். இது கிளீனிங் பண்றது வந்து பிரஷ் மாதிரி தான். நாங்கள் பிரஷ் கொடுத்துருவோம், கீழே பிரஷ் பண்றோம், மேலே வந்து சும்மா அப்படி கையில தேய்ச்சாலே பிரஷிங் கிளீனிங் ஆயிடும். இல்ல அது வந்து கம்மு வந்து கூட போட்டிருப்பாங்க. நாங்க அது ரேஷியோ சொல்லி கொடுத்துருவோம், இந்த மாதிரி போட்டா எந்த மாதிரி வரும். கடைசியா கிளம்புறப்ப மட்டும் வாட்டர்ல கிளீன் பண்ணா போதும். வாட்டர்ல கிளீன் பண்ணலாம் தாராளமா. எல்லாமே எஸ்எஸ் பின் தான், எங்கேயுமே ஒட்டாது. எம்எஸ்ல யூஸ் பண்ண மெட்டீரியல் மட்டும் யூஸ் பண்ணாதான் அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒட்டும். எஸ்எஸ் அதிகமா ஒட்டாது. நம்ம அடுத்து எப்போ டோர் க்ளோஸ் பண்றோமோ அது வரைக்கும் வெயிட்டிங்ல தான் இருக்கும். டை வந்து நீங்க என்ன சைஸ் கேக்குறீங்களோ கஸ்டமர் சாய்ஸுக்காக மாத்திக்கலாம். ஒரே செட்ல வந்து மேனுவல், அதாவது மல்டி சாய்ஸ்ல மாத்தினாலும் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். பண்ணிக்கலாம். ஒரே மிஷின்ல இப்ப இந்த கப் இருக்கு, நீங்க வேற மாதிரி இன்ஸ்டன்ட் யூஸ் பண்றோம்னா இது ஃபுல் செட்டா கலெக்டர் மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துருவோம். இதுல மினிமம் வந்து 36ல இருந்து 160 kVT வரைக்கும் இருக்கு.